அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 702வது பாடலை பாடுவோம். 702வது பாடல். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்று மகிழச் செய்தீர்.
பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஒரு பாடலை பாடி நாம் செவிக்க போறோம். பாடல் புத்தகத்தில் 594வது பாடல். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு சுகம் தந்தீரே, பலம் தந்தீரே, நன்றி அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு நாம அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலம் தந்தீரே, நன்றி ஐயா. பலம் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. உணவு தந்தீர், நன்றி ஐயா. உணவு தந்தீர், நன்றி ஐயா. உடையும் தந்தீர், நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரை அரவணைத்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி. நல்ல கையை தட்டி இந்த புதிய மாதத்திலே அவரை ஆராதிக்க செய்திருக்கிறார். அப்பாவுக்கே, அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. கூட வைத்தீர், நன்றி ஐயா. கூட வைத்தீர், நன்றி ஐயா. பாட வைத்தீர், நன்றி ஐயா. எல்லாரும் பாட வைத்தீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. அபிஷேகித்தீர், வா, உடைய அபிஷேகத்தை தந்தீரே. அனலாக்கினீர், நன்றி ஐயா. அனலாக்கினீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும்
சிந்தனே நன்றி ஐயா, ரத்தம் சிந்தனே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி எங்களை ரட்சித்தீரே, உடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே. நன்றி ஐயா, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, சுவே துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. எங்களை ஒவ்வொருவரை அரவணைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, அப்பா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, அப்பா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே. ஜீவனுள்ள தெய்வமே, எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவரே மகிமையினால பிரசன்னத்தினால தேவன் நிரப்பி. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, இதுவரைக்கும் 11 மாதங்களா எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தீங்களே. நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. உணவு தந்தீர் நன்றி ஐயா, நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே. ஜீசஸ் துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில் ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எவ்வளவு நல்லவராய் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருந்தீர். உம்முடைய ஆண்டவரே கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களே ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால ஒரு விசை நிரப்பி எல்லாரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்பி உம்முடைய ஆவியின் புதுபலத்தினால நிரப்பி கடந்து போன 11 மாதங்களும் வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரை ஆண்டவரை உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. Hallelujah. Holy Spirit, fill every people with your spirit, Lord. ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ரிபாலா ருக்கேன மால பௌர மங்கர பௌஷி லிபார பௌஷாலா ருக்கேன மால பௌர மங்கர பௌஷி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக. வல்லமையின் ஆவியானவர் நிரப்புவீராக. வல்லமையின் ஆவியானவர் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் ஆண்டவர் உம்முடைய அளவில்லாத தெய்வீக வல்லமையினால பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரை. தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொன்னது போல ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலைமைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் கட்டளையிடுவீராக. Fill every people with your spirit, Lord. ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை உண்டு, நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்புவீராக. வல்லமையினால நிரப்புவீராக. வல்லமையினால நிரப்புவீராக. தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். பரலோக தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பும். ஓ ஹல்லேலூயா. உலக மாமிசம் பிசாசை மேற்கொள்ளுகிற பலனோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே காலியான பாத்திரமாய் நாங்கள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புங்க ஆண்டவர். நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் தேவன் ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். இக்காமால பௌர மங்கர பௌஷந்தரனோதர் இபால பௌர மங்கர பௌஷ். எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்போம். காலை வேளையில் எல்லாரும் ஆவியில நிறைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஓ ரிபா கால பௌர மங்கர பௌஷந்தரனோதர் இபால பௌர மங்கர பௌஷாலா ருக்கேனமா. ஆவியானவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஃபில் பண்ணுங்கப்பா. வெறுமையான நிலைமைகள் காலியான பாத்திரங்கள் முழுவதும் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆண்டவரே உம்முடைய உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும் அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா எல்லாரும் மச்சையோடு தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் ஒவ்வொருவரை ஆண்டவர் சபையினர் ஒவ்வொருவரை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்புமே வல்லமையாக இறங்கி எல்லாரும் ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் ஆவியானவர் என்னை ஆளுகை செய்து நடத்தும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஜனங்கள் ஒவ்வொருவரை நீர் நிரப்பி அசைவாடுவீராக ஹalleluya இந்த மாதம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் குடும்பத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் தங்களுடைய ஆண்டவரை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஓ ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி ஆவியானவரே அப்பா நீங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கும்போது
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் உடைய பலத்தோடு நாங்கள் செய்ய முடியுமே. இந்த நாளிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய பலனை ஆண்டவர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபைகளை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி இந்த நாளில கடந்து போன மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்து இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்தார். நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தபடினால ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட போன மாதத்தை தொடங்கினவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். பலவிதமான வியாதிகள் அவருடைய வாழ்க்கையில அவர்களை மேற்கொண்டது. ஆனாலும் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்தாரே. எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி ஏசப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரை எங்களுடைய வேலைகளிலே வியாபாரங்களிலே எல்லாவற்றிலும் ஆண்டவரை கூட இருந்து ஹல்லேலூயா எங்களை நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம். உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்து போன மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தி வந்தீரே அப்பா. ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரமங்களை நடத்தினதே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் அவர் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தோ நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம்
திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இழந்தே வழி விடுமே. விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லுவோம். அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இழந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாரும் நம்பிக்கையோடு பாடுவோம். என்னை அதிசயம் காண பண்ணுவார். நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. வாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. ஆமென். வாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன். என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த டிசம்பர் மாதத்துல ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வழிகளை திறக்குகிற அதிசயம் நடக்கட்டும். ஹalleluya. சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிசயம் நடக்கட்டும். குறைகள் எல்லாம் நிறைவாகிற அதிசயம் நடக்கட்டும். ஹalleluya. வழிகளை திறப்பீராக. ஹalleluya. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வழிகள் அடைக்கப்பட்டதா இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில புது வழியை திறந்து கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஹalleluya. இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, வருடத்தின் கடைசி மாதத்துல ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்தி செல்லும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya. அந்த காலை வேளையில ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் மாறாதவராயிருந்து இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்த போற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். காலை வேளையில ஸ்தோத்திரம். அவரை ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய தம்பிமார் ஆராதனை தொடங்கினதுல இருந்தே இங்க இல்ல. ஜீவா, ஜீவன் இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க தெரியல. ஆரம்பத்துல வந்து உதவி செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஆட்களே இல்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் சங்கீதம்
144வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரமும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி வரும் என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்ந்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரனின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவித்தவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்கள் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகல்வித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தனவர்களாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. 15 வசனம் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தர் தந்ததான இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை படிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் படிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். என் கையை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். தயாபரர் என் கோட்டை. கோட்டை அப்படின்னாலே ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. என் உயர்ந்த ஒரு அடைக்கலமாக இருக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற ஆண்டவராக, எல்லா பொல்லாப்புகளுக்கும் விலக்கி என்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், எனக்கு கேடகமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதையும், நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். என்னுடைய திறமையினால என்னுடைய வீரத்தினால அல்ல, அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஸ்தோத்திரம், அவரை நாம் நம்பி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது அவர் நம்மை வழிநடத்துவார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருப்பார். 3வது வசனத்திலே, கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எல்லாம் ஒரு நிழலை போல இருக்கிறது, அது மாறிப்போகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீர் நினைக்கிறதற்கு, அவனை கவனிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்.
ஸ்தோத்திரம். எட்டாவது வசனத்திலே, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை தப்புவியும். ஸ்தோத்திரம். யாருக்கு விலைக்கு தப்புவிக்கணுமா? மாயையை பேசும் வாயை, கள்ளத்தனமான வலது விலைக்கு தப்புவி. ஸ்தோத்திரம். மாயையாய் சூதாய் பேசுகிறவர்கள், ஒரு ஆளு நேருக்கு நேர நம்மகிட்ட பிரச்சனை பண்ணா கூட அவங்கள நம்ம சந்தித்து ஒருவேளை ஜெயிக்கலாம். ஆனால் மாயையை பேசும் வாய், கள்ளத்தனமான வலதுகையை உடைய ஜனங்கள், அவங்க தான் ரொம்ப டேஞ்சரானவங்க. ஸ்தோத்திரம். நம்மகிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, வெளியில போய் மோசமா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். கள்ளத்தனமான வலதுகையை உடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி தப்புவீம் ஆண்டவரே. 9வது வசனத்திலே, கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புருனாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். நீர்தான் ஆண்டவரே ராஜாக்களுக்கெல்லாம் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். உமது அடியானாகிய தாவீதாகிய எனக்கு கூட நீரே பொல்லாத பட்டயத்துக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை குறித்தே பெருமை பாராட்டி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில விழுந்து விடுவோம். தாவீதை போல என் பலன், என் கோட்டை, என் பாதுகாப்பு, பட்டயத்துக்கு விலைக்கு தப்புவிக்கிறவர் எல்லாமே கர்த்தர் தான், இயேசுதான் அப்படின்னு சொல்லி நாம அவரை அறிக்கையிடுகிற, அவரை சார்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 13வது வசனத்திலே, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார், ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், களஞ்சியங்களை நிரப்புவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி வசனத்தில், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதுகிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறீர்கள். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறது, அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைத்து அவரை ஆராதிக்கிறது, அவரை பாடுவது, அவரை துதிப்பது, அவருடைய சமூகத்தில் ஒரு பயபக்தியோடு அவரை தேடுவது நமக்கு தேவன் தந்த பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பாக்கியம் பெற்றதான தேவ பிள்ளைகளாகிய உங்களை இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்த ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர சோத்திர சோத்திர. ஆமென். உட்காருங்க. இந்த வேளையில ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். பியூலா சௌரி 1 நிமிட சாட்சி சொல்லுவாங்க. சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடிமையை கடந்த நாட்களும் கண்மணியில் பாதுகாத்து பிள்ளைகளையும் அடிமையும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தாயார் இறந்து 1 வருஷம் முடிந்தது. 11ஆம் மாதம் 12ஆம் தேதியோடு முடிந்தது. ஆனாலும் தேவன் என் தாயார் ரட்சிக்கப்படவும் அவர்கள் கர்த்தருக்குள் மரிப்பதும் எந்த சாத்தியமும் கிடையாது. எந்த மனிதனாலையும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டும் வரல. ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். கர்த்தர் என் கரத்தில் என் தாயாரை ஒப்பு கொடுத்தார். அவங்களை நான் பராமரிக்கும்படி, அவங்க படிக்கலையும் கர்த்தர் அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படி என் ஆண்டவர் பயன்படுத்தினார். என் தாயார் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாங்க, ஞானசனம் எடுத்தாங்க, கர்த்தருக்கும் நித்திரை அடைஞ்சாங்க. எவ்வளோ ஒரு பாக்கியம். என் சொந்த ஜனத்துக்கு கூட கிடைக்கல. என் சொந்த ஜனங்கள் என் தாயாருக்கு படுக்க இடம் கொடுக்கல. உணவு கிடைத்தாலும் படுக்க இடம் இல்லை. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க. அதனால் தேவன் பரலோகத்தில் இடத்த கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தவன் நான் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க நினைவுனால கூட நான் ஜெப கூட்டம் வைக்கும்படி கர்த்தரை உதவி செஞ்சால், தேவைகளை சந்தித்தார். அதுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
என்னுடைய இளைய 2வது மகனுக்கு ஒரு வாரமாக ஜுரமாக இருந்தது. ஆண்டவர் அந்த பலவீனத்திலையும் கர்த்தர் பாதுகாத்து அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். அதுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என் சகோதரி கூட அவங்களுக்கும் எந்த சாத்தியமும் இல்லை. இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய தாயார் மரணத்தை அவங்க பார்த்தாங்க. தேவ பிள்ளைகள் வந்து ஆராதிச்சதை, அவரை துதித்ததை, அவங்களோட அந்த பொறுமையை, அதோடைய இதெல்லாம் சூழ்நிலையிலையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை வந்தது. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளையா நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஊரில் போயிட்டு பக்கத்து உள்ள சர்ச்சில் போயிட்டு அவங்க ஜெபிக்கவும் அப்படி இருந்தாங்க. நானும் அப்பப்போ ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் அவருக்குள்ளேயும் கர்த்தர் ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை கொடுத்தாங்க. கடந்த வாரம் ஞானசனம் எடுத்து அவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து போக உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்ப ரட்சிப்பு தந்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். நன்றி சோத்திரம். சௌரியுடைய குடும்பத்தில் அம்மா ரட்சிக்கப்படவும், போன வாரத்தில் அக்கா ஞானஸ்நானம் எடுக்கவும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் சுகபலத்தோடு தேவன் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்மை வைத்திருக்கிறபடினால எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். உமது இரத்தத்தால் என்னை மீட்டு நன்றேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டு நன்றேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமு துயரமு வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமு துயரமு வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன்.